ஆயுதமேந்தி தாக்குதல். குறைஷியர்களின் அச்சுறுத்துதலும் இப்னு உபையுடன் தொடர்பு கொள்வதும். மக்காவில் முஸ்லிம்களுக்கு நிராகரிப்பவர்கள் அளவிலா துன்பங்களை கொடுத்து வந்தார்கள். முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்ல நாடிய போது அவர்களை பல விதத்திலும் தடுத்தார்கள். முஸ்லிம்களுக்கு சொல்லிலடங்கா கொடுமைகளை அளித்தனர். உண்மையில் நிராகரிப்பவர்களுடைய குற்றங்களுக்காக அவர்களிடம் போர் செய்வதும் அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதும் தகுமென்று இதற்கு முன்னுள்ள பக்கங்களில் கூறியிருக்கிறோம். முஸ்லிம்கள் மதீனாவிற்கு வந்த பிறகும் அந்த நிராகரிப்போர் முஸ்லிம்கள் மீது அத்துமீறுவதை நிறுத்தி கொள்ளவும் இல்லை. தங்கள் அடாவடி அழிச்சாட்டியங்களை முடித்து கொள்ளவும் இல்லை. முஸ்லிம்கள் தங்களிடமிருந்து தப்பித்து மதீனாவில் நிம்மதியான பாதுகாப்பான இருப்பிடத்தை அமைத்து கொண்டார்களே என்ற கோபத்தால் கொதித்தெழுந்தார்கள். எப்படியாவது முஸ்லிம்களை மதீனாவிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று தீர்மானமாக இருந்தார்கள். இதற்காக அப்துல்லா இப்னு உபை இப்னு ஜலூலுக்கு கடிதம் எழுதினார்கள். அவன் அந்நேரத்தில் இணை வைப்பவனாக இருந்தான். அவனுடன் மக்காவாசிகள் தொடர்பு கொண்டதன் காரணம் என்னவெனில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருவதற்கு முன் அவன்தான் மதீனாவாசிகளின் தலைவனாக இருந்தான். மதீனாவாசிகள் அவனையே தங்கள் அரசனாக ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வராமல் இருந்திருந்தால் அவனே அவர்களின் அரசனாயிருப்பான். இதனால் அவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள கோபத்தை அறிந்த மக்காவாசிகள் அப்துல்லா இப்னு உபையுக்கும் அவனுடன் இருந்த இணை வைப்போருக்கும் கடிதம் எழுதினர். அதில் அவர்கள் கூறியதாவது: நீங்கள் எங்கள் ஊரைச் சார்ந்தவருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளீர்கள். இது அல்லாஹ்வின் மீது சத்தியம். நிச்சயமாக நீங்கள் அவரிடம் போர் செய்ய வேண்டும், அல்லது அவரை வெளியாக்கிவிட வேண்டும், அல்லது நாங்கள் மக்காவாசிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் மீது போர் தொடுத்து உங்களின் போர் வீரர்களை கொன்று குவித்து உங்கள் பெண்களின் கற்புகளை சூறையாடுவோம். இவ்வாறு அக்கடிதத்தில் கூறியிருந்தனர். ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஆட்சியை பறித்து கொண்டார் என்று அப்துல்லா இப்னு உபை எண்ணி வந்ததால் நபி அவர்களின் மீது கடுமையான வகையில் பகைமை கொண்டிருந்தான். எனவே மக்கா முஷ்ரிக்குகள் கூறிய வார்த்தையை உடனடியாக செயல்படுத்தினான். இது சம்பந்தமாக அப்துர் ரஹ்மான் இப்னு காப்ரலி கூறுகிறார்கள்: குறைஷிகளின் செய்தி அப்துல்லா இப்னு உபையுக்கும் அவனுடன் இருந்த சிலை வணங்கிகளுக்கும் கிடைத்தபோது அவர்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போர் செய்வதற்கு ஆயத்தமானார்கள். அவர்கள் ஆயத்தமாகும் இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் அவர்களை சந்திக்கப் போனார்கள். அப்போது அவர்களிடம், குறைஷிகள் உங்களை எதிர்த்ததால் நீங்கள் மிக பயந்து விட்டீர்களோ? அவர்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சியை விட நீங்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சிதான் மிக மோசமானது. என்ன, அவர்களின் சொல்லுக்கிணங்க உங்கள் பிள்ளைகளிடமும் சகோதரர்களிடமும் நீங்கள் போர் புரிய எண்ணுகிறீர்களா என்று சிந்தனையை தூண்டும் விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதும் கூடியிருந்தவர்கள் மறுப்பின்றி பிரிந்து சென்றனர். அந்நேரத்தில் தன் தோழர்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து போர் செய்வதிலிருந்து இப்னு உபை விலகி கொண்டாலும் சமயம் ஏற்படும் போதெல்லாம் குறைஷிகளுடன் சேர்ந்து கொள்வான். அத்துடன் தன் உதவிக்காக யூதர்களையும் சேர்த்து கொள்வான். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் அவர்களின் வஞ்சகத்தை மூளும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஞானமிக்க நடவடிக்கை அதை அணைத்து கொண்டே இருந்தது. அபூ ஜஹ்லின் அச்சுறுத்தல். இந்நிகழ்ச்சிக்கு பின்பு ஸாத் இப்னு முஆத் ரலி உம்ரா செய்வதற்காக மக்கா சென்று உமையா இப்னு கலஃபிடம் தங்கினார்கள். உமையாவிடம், நான் காபாவை வலம் வருவதற்காக மக்கள் யாருமில்லாத நேரமாக பார்த்து அழைத்துச் செல் என்று கூறினார்கள். உமையா மதிய நேரத்திற்கு சற்று முன் அவர்களை அழைத்து கொண்டு காபாவிற்கு சென்றான். அந்த இருவரையும் வழியில் அபூ ஜஹல் சந்தித்தான். அவன் உமையாவிடம், அபூ சஃப்வானே, உன்னுடன் இருப்பவர் யார் என்று கேட்டான். அதற்கு உமையா, இவர் ஸாது என்றான். அப்போது அபூ ஜஹல் ஸாதிடம், நீ மக்காவில் நிம்மதியாக தவாப் செய்ய வந்துவிட்டாயா? மதீனாவாசிகளாகிய நீங்கள் மதம் மாறியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவியும் ஒத்துழைப்பும் செய்வோம் என்றும் கூறுகிறீர்கள்.
அறிந்து கொள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீ அபூ சஃபானுடன் வந்திருக்கவில்லை என்றால் உன் குடும்பத்திற்கு நீ பாதுகாப்புடன் திரும்ப முடியாது என்று கூறினான். இதை கேட்ட ஜாது அவனது சப்தத்தை விட தன் சப்தத்தை உயர்த்தி, நீ அறிந்து கொள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீ தவாப் செய்வதிலிருந்து என்னை தடுத்தால் இதைவிட உமக்கு மிக கடினமாக இருக்கும் ஒன்றை நான் தடுத்து நிறுத்துவேன். நீ வியாபாரத்திற்காக மதீனாவின் வழியை பயன்படுத்த விடமாட்டேன் என்று எச்சரித்தார். குறைஷிகளின் மிரட்டல். உண்மையில் குறைஷிகள் இதைவிட மிகப்பெரிய தீமையொன்றை செய்ய வேண்டும் என்ற உறுதியில் இருந்தனர். அதாவது அனைத்து முஸ்லிம்களையும், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒழித்துக்கட்ட வேண்டும் என்று தீவிரமாக ஆலோசித்தனர். இது வெறும் கற்பனையோ அல்லது யுகமோ அல்ல. குறைஷிகளின் இந்த வஞ்சக சூழ்ச்சியினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூக்கமில்லாமல் இருந்தார்கள் அல்லது தங்களின் தோழர்களின் பாதுகாப்பில் இரவை கழித்தார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலி கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த காலத்தில் ஓரிரவு விழித்திருந்தார்கள். அப்போது என் தோழர்களில் நல்லவர் ஒருவர் இன்றிரவு என்னை பாதுகாக்க வேண்டுமே என்றார்கள். அங்கு ஆயுதத்தின் சப்தத்தை நாங்கள் கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது யார் என்று கேட்கவே, வந்தவர் நான் தான், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீர் ஏன் வந்தீர் என்று வினவினார்கள். அதற்கு அவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதும் ஆபத்து நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தால் அவர்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன் என்றார். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅதுக்காக துஆ பிரார்த்தனை செய்துவிட்டு தூங்கினார்கள். தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு பாதுகாத்தது சில இரவுகளில் மட்டுமல்ல, மாறாக மதீனா வந்ததிலிருந்து தொடர்ந்து நபி தோழர்களில் யாராவது ஒருவர் இரவில் கண் விழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். இதை பற்றி ஆயிஷா ரலி அறிவிக்கிறார்கள், இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் யாராவது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பார். நம் தூதரே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை எந்த குறைவுமின்றி மக்களுக்கு அறிவித்து விடுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீங்கள் நிறைவேற்றியவராக மாட்டீர்கள். இதில் எவருக்கும் அஞ்சாதீர்கள். மனிதர்களின் தீங்குகளிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் மக்களை நேரான வழியில் செலுத்த மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் தங்கியிருந்த கூடாரத்திலிருந்து தலையை வெளியே நீட்டி, மக்களே, என்னிடமிருந்து திரும்பிச் செல்லுங்கள், அல்லாஹ் என்னை நிச்சயமாக பாதுகாத்து விட்டான் என்று கூறினார்கள். ஆபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிருக்கு மட்டுமல்ல, அனைத்து முஸ்லிம்களுக்கும் இருந்தது. இதை பற்றி உபய் இப்னு கஅப் ரலி கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஹாஜிர் தோழர்களும் மதீனாவில் அன்சாரிகளின் ஆதரவை பெற்றுக்கொண்டதை சகித்து கொள்ள முடியாமல் குறைஷிகளும் மற்ற அரபுகளும் ஒன்று சேர்ந்து அவர்களை எதிர்த்தனர். இதன் காரணமாக நபி தோழர்கள் இரவு தூங்கும் போதும் காலையில் விழிக்கும் போதும் தற்காப்புக்காக ஆயுதங்களை தங்களுடன் வைத்திருந்தனர். போர் புரிய அனுமதி. முஸ்லிம்கள் மதீனாவில் கடுமையான ஆபத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் குறைஷிகள் தங்களின் வழிகேட்டிலிருந்து விலகிக் கொள்ளாமல் வம்புத்தனத்தையும் அழிச்சாட்டியத்தையும் தொடர்ந்து கொண்டே சென்றனர். இதன் காரணமாக அல்லாஹ் நிராகரிப்பவர்களை எதிர்த்து போர் புரியலாம் என்று முஸ்லிம்களுக்கு அனுமதி வழங்கினான். ஆனால் போரை கடமையாக்கவில்லை. நிராகரிப்பவர்கள் சண்டையிட்டால் அவர்களை எதிர்த்து போர் புரிய மட்டும் அனுமதிக்கப்பட்டது. நிராகரிப்பவர்களால் அநியாயத்தில் சிக்கி போருக்கு நிர்பந்திக்கப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களை எதிர்த்து போர் புரிய அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்ய பேராற்றலுடையவனாக இருக்கிறான். மேலும் இவ்வாறு அறப்போர் செய்வது அனுமதிக்கப்பட்டதற்குரிய காரணத்தையும் அடுத்துள்ள வசனங்களில் அல்லாஹ் விவரித்தான். அதாவது அசத்தியத்தை அழித்து அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநிறுத்துவதற்காகத்தான் போர் செய்வது அனுமதிக்கப்பட்டது. அவர்கள் எத்தகையவரென்றால், நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சியை கொடுத்தால் தொழுகையை கடைபிடித்து தொழுவார்கள், ஜகாத்தும் கொடுப்பார்கள், நன்மையானவற்றை ஏவி பாவமானவற்றை தடை செய்வார்கள். எல்லா காரியங்களின் முடிவும் அல்லாஹ்விடமே இருக்கிறது.
இந்த அனுமதி குறைஷிகளிடம் போர் செய்வதற்கு மட்டும் வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பு தேவைக்கேற்ப போருக்கான சட்டம் மாற்றப்பட்டு பொதுவாக போர் செய்வது கட்டாயமாக்கப்பட்டது. குறைஷிகளுடனும் இணை வைக்கும் மற்றவர்களுடனும் போர் செய்வதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இக்கட்டளைக்கு பிறகு ஏற்பட்ட போர்களில் நடந்த சம்பவங்களை கூறுவதற்கு முன் இப்போர்கள் ஏன் கடமையாக்கப்பட்டன என்பதற்கான காரணங்களை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். முதல் காரணம், இணை வைக்கும் குறைஷிகளை எதிரிகளாக கருதியது. ஏனெனில் அவர்கள்தாம் முஸ்லிம்களிடம் முதலாக பகைமையை தொடங்கினர். எனவே முஸ்லிம்கள் குறைஷிகளை எதிர்த்து போர் செய்வது மட்டுமில்லாமல் குறைஷிகளின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று எண்ணுவது நியதியே. ஆனால் குறைஷிகளை தவிர மற்ற அரபிகள் முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்யாததால் அவர்களை எதிரிகளாக கருத வேண்டியதில்லை. எனவே அவர்களிடம் போர் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இரண்டாவது காரணம், இணை வைக்கும் அரபிகளில் யார் குறைஷிகளுடன் இணைந்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களிடமும் வேறு யாராவது முஸ்லிம்களை பகைத்தால் அவர்களிடமும் போர் செய்ய வேண்டும். மூன்றாவது காரணம், உடன்படிக்கை செய்து கொண்ட யூதர்களில் எவர் உடன்படிக்கைக்கு மோசடி செய்கிறாரோ அல்லது முஸ்லிம்களின் எதிரிகளாகிய இணை வைப்பாளருக்கு ஆதரவு தருகிறாரோ அத்தகைய யூதர்களின் உடன்படிக்கையை முறித்து கொள்வதுடன் அவர்களிடமும் போர் செய்ய வேண்டும். நான்காவது காரணம், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் யார் முஸ்லிம்களை பகைப்பார்களோ முஸ்லிம்களிடம் சண்டையிடுவார்களோ அவர்களிடம் போர் செய்ய வேண்டும். அவர்கள் இழிவுபட்டு வரி செலுத்தும் வரை இந்த போர் நீடிக்கும். வேதம் கொடுக்கப்பட்டவர் என்றால் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆவர். ஐந்தாவது காரணம், முஷ்ரிக் இணை வைப்பவர் அல்லது யூதர் அல்லது கிறிஸ்தவர் அல்லது எவராக இருப்பினும் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு முரண்படாமல் இருக்கும் வரை அவருடைய உயிர், பொருள், மானம் அனைத்தும் காக்கப்படும். அவருடைய கேள்வி கணக்கு அல்லாஹ்வை சார்ந்ததாகும். அதாவது உள்ரங்கமான அல்லது மறைமுகமான அவரது செயல்களை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்து கொள்வான். அதை கண்காணிக்க வேண்டியது நம் கடமை அல்ல. இஸ்லாமிய சட்டங்களுக்கு முரண்படுவது என்றால் எடுத்துக்காட்டாக கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, கிளர்ச்சி செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவது. அப்படி ஈடுபட்டால் அதற்குரிய தண்டனை உலகிலேயே அவருக்கு கிடைக்கும். போருக்கான அனுமதி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தவுடன் குறைஷிகளின் வியாபார வழித்தடமான மக்காவிலிருந்து ஷாம் செல்லும் முக்கிய வழியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்டார்கள். இதற்காக 2 திட்டங்களை வகுத்தார்கள். முதலாவது திட்டம், மக்காவாசிகளின் முக்கிய வியாபார வழித்தடத்திற்கு அருகில் வசிக்கும் கோத்திரத்தாருடனும் இந்த வியாபார வழித்தடத்திற்கும் மதீனாவிற்கும் இடையில் வசிக்கும் கோத்திரத்தாருடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செய்து கொள்வது. அதாவது அந்த கோத்திரத்தார் முஸ்லிம்களுடன் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நட்புறவோடு நடந்து கொள்ளவில்லை என்றாலும் முஸ்லிம்களுடன் பகைமை காட்டக்கூடாது. இவ்வகையில் போர் சம்பந்தமான இராணுவ நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன் ஜுஹைனா கிளையினருடனும் ஓர் உடன்படிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டார்கள். இந்த ஜுஹைனா கிளையினரின் வீடுகள் மதீனாவை சுற்றி 3 இடங்களில் இருந்தன. போரின் நடவடிக்கைகளை தொடங்கிய பின் இன்னும் பல கோத்திரத்தாருடனும் உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள். இதனுடைய விவரங்கள் பின்னால் வர உள்ளன. இரண்டாவது திட்டம், மக்காவாசிகளின் இந்த வியாபார பாதையை நோக்கி ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல படை பிரிவுகளை, வீரர்களின் சிறு குழுக்களை அனுப்பி வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போருக்கு அரபியில் கஸ்வா என்றும், அவர்கள் கலந்து கொள்ளாமல் நபித்தோழர்கள் மட்டும் சென்று வந்த போர்களுக்கு சரியா என்றும் கூறப்படும். நாம் இந்த தமிழாக்கத்தில் கஸ்வாவை போர் என்றும் சரியாவை படைப்பிரிவு என்றும் குறிப்பிடுகிறோம்.